ஹாய் நண்பா, ஒரு ரேரான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து லட்சத்துல சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புங்க. ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. டிகிரி படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்க, எம்பிஏ, லா இந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இது போன்ற அரசு வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவல் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த ஜாபுக்கான கேண்டிடேட்டை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமா தான் ஹையர் பண்ண போறாங்க. இதை நான் எதனால அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியன் ஆயில் நிறுவனத்துல வேலை வாய்ப்புகள் வருது அப்படின்னா கேட் ஸ்கோரை வச்சு தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுவாங்க. ஆனா இப்போ கேட் ஸ்கோர் இல்லாம சிபிடி எக்ஸாம் மூலமா கேண்டிடேட்டை ஹையர் பண்ண போறாங்க. அதுவும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட் ஏ கேட்டகரி வேலை வாய்ப்புங்க. அதனால தாங்க இது ரொம்ப ரேரான ஒரு கவர்மெண்ட் ஜாப். மத்திய அரசு நிறுவனம் தான் இந்தியன் ஆயில். நாடு முழுதும் இந்தியன் ஆயிலுடைய மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் இருக்கு, பைப்லைன்ஸ் யூனிட்ஸ் இருக்கு, பெட்ரோ கெமிக்கல்ஸ் இருக்கு, நேச்சுரல் கேஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இந்தியன் ஆயில் நிறுவனத்துக்கு கீழே வருது. நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டிங் ஆஃபீஸ்ல இருந்து நிறைய செக்டார்ஸ் நம்ம தமிழகத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிளா இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ஏ கேட்டகரியில இன்ஜினியர் படிச்சவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் இன் கிரேட் ஏ. ஃபுல் டைம் நீங்க ரெகுலர் கேட்டகரியில பிடெக் படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய டிசிப்ளின் இருக்கு. கெமிக்கல் படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு. ஈக்குவலன்ட் டிசிப்ளின் அப்படின்னா கெமிக்கல்ல கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு டொமைன்ல வேலை வாய்ப்பு வருதுன்னா அது சம்பந்தமா நீங்க நிறைய டிசிப்ளின்ல இதுல ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின்ல பிடெக் படிச்சிருக்கவங்க எலிஜிபிள். அதே மாதிரி சிவில் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு. பிடெக் சிவில்ல நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை வாய்ப்பு இருக்கு. இந்த டொமைனுக்கு அப்ளை பண்றவங்க பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது ரிலேட்டடாக நிறைய டிசிப்ளின்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று எடுத்து நீங்க படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்க வரைக்கும் இதற்கு எலிஜிபிள் தான். அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ல கேட்டிருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல கேட்டிருக்காங்க. ஃபைனலா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட பிடெக் எல்லா டிசிப்ளினுமே கவர் ஆகுது. மெக்கானிக்கல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க, இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் எடுத்து படிச்சவங்க, டிசைன் முடிச்சவங்க, ஆட்டோமேஷன் படிச்சவங்க, மெக்கானிக்கல்ல ப்ரொடக்ஷன் எடுத்து படிச்சவங்க வரைக்கும் எலிஜிபிள்ங்க. ரெண்டாவது கேட்டகரி பாருங்க, ஆஃபீஸர்ல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல கிரேட் ஏ ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ எம்பிஏல மார்க்கெட்டிங் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எம்பிஏல மார்க்கெட்டிங்க்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர் டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பிஏ படிச்சவங்க இதற்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட்ல டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சவங்களும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரியில் 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணுங்க. குறிப்பாக எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா 55% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் ஆஃபீஸரில் கிரேட் ஏ கேட்டகரி லா படிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு. ஸோ டிகிரியில் ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின் முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் லா எல்எல்பி முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க. டிகிரி மார்க் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் இது கிரேட் ஏஓ அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. மாஸ்டர் டிகிரியில் கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக டிப்ளமோ இன்ஜினியர் இது வந்து கிரேட் இஓ அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. டிப்ளமோ படிச்சவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. எலக்ட்ரிக்கல் படிச்சவங்களுக்கு டொமைன்ல வேலை வாய்ப்பு இருக்கு. மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கு இருக்கு. 3 இயர்ஸ் டிப்ளமோ இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணுங்க. குறைந்தது 65% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டினா 55% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலே போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல டொமைன்ல வேலை வாய்ப்பு இருக்கு. டிப்ளமோல ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின் எடுத்து முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பர்டிகுலராக அந்த சேஃப்டிக்கு மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மற்றபடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் படித்த ஜாப்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கிராஜுவேட் இன்ஜினியர், டிப்ளமோ இன்ஜினியருக்கு அதிகபட்சம் 26 வயது, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு 28 வயது, லா ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸருக்கு அதிகபட்சம் 30 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க. இந்த ஜாப் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஜாபுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தேவைப்படுது. அதாவது என்ன சொல்றாங்க,
லா ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி ஜாப் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அப்ளை பண்ணுறவங்க மட்டும் ஃப்ரெஷர் நாட் எலிஜிபிள். குறைந்தது 2 வருடங்கள் லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மற்றபடி மீதி இருக்கக்கூடிய எல்லா ஜாபுக்கும் கிராஜுவேட் இன்ஜினியர், டிப்ளமோ இன்ஜினியர், எம்பிஏல மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான செக்டாரில் வரக்கூடிய ஜாப் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷர் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 14 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. சிபிடி எக்ஸாம் 24 செப்டம்பரில் சொல்லியிருக்காங்க. டேட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, டென்டேட்டிவாக கொடுக்கல. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, குரூப் டிஸ்கஷன், அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ ஆல்சோ கண்டக்ட் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் தாங்க, மல்டிபிள் சாய்ஸ் தான். 4 ஆன்சர் இருக்கும், கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் டாப்பிக்கில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதற்கான டைம் டூரேஷன் 60 நிமிடங்கள். டொமைன் நாலேஜில் ஒரு 50 கொஸ்டின் கேட்குறாங்க. 90 நிமிடங்கள் டொமைன் நாலேஜ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். டொமைன் நாலேஜ் அப்படின்னா இப்போ எந்த டொமைனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் வந்து டொமைன் நாலேஜில் கவர் ஆகுது. எல்லாமே இந்த டிக் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். தப்பான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.25 மார்க் நெகட்டிவில் போகும். எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் நிறைய இடத்துல இருக்குது. நம்ம தமிழகத்தில் திருச்சியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க, மதுரையில் இருக்குது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு சில இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை எக்ஸாம் சென்டர் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வாங்கக்கூடிய மார்க்கை 85% வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. குரூப் டிஸ்கஷன் ஒரு 5%, பர்சனல் இன்டர்வியூ ஒரு 10%. ஸோ மொத்தமாக இந்த ஃபைனல் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சிபிடி, ஜிடி, பர்சனல் இன்டர்வியூ எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் செலெக்ஷன் இருக்குது. பிஃபோர் அப்ளிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப பெருசு, ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஜாபுக்கான நேச்சர் ஆல்சோ கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்பளம் பாருங்கள், இந்த ஜாபுக்கு லட்சத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட் ஏ கேட்டகரி ஜாபுக்கு பேசிக் பே 50,000 ரூபாங்க. வருட சம்பளம் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 18 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ மந்த்லி வந்து 1.5 லட்சத்துக்கும் அதிகமாக சம்பளம் இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷருக்கு. ஓகேங்களா? இதில் டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணுற பட்சத்தில் பேசிக் பே 30,000 ரூபாய், வருட சம்பளம் 11 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வந்துடும் மந்த்லி உங்களுக்கு, இன்க்ளூடிங் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து. ஏஓ கிரேடில் வரக்கூடிய ஜாபுக்கெலாம் 14 லட்சம் ரூபாய் வருட சம்பளங்க. மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமாகவே சம்பளம் கிடைக்குதுங்க. ஸோ ஃப்ரெஷருக்கான சம்பளமே லட்சத்தில் கொடுக்கறதுனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது மட்டும் இல்லை, திரும்பியும் சொல்கிறேன், இந்த ஹைரிங் முழுக்க சிபிடி மூலமாக கண்டக்ட் பண்ணுறதுனால எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போன்ற அரசு வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.